மிசா மோட்டார்ஸ் நிறுவனம் திறந்து வைக்கின்ற சிறப்பு நிகழ்வோடு உங்களை சந்திக்கின்றோம். வியூகம் தொலைக்காட்சி அதேபோல ஸ்கை தமிழ் ஊடகங்கள் ஊடாக இந்த நிகழ்வுகளின் நேரடி தொகுப்பினை உங்களுக்கு வழங்குவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே மிசா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது. இப்போது கல்முனை மாநகரில் இருக்கின்ற வர்த்தக உள்ளங்கள் குவிந்திருக்கின்றார்கள் இந்த நிறுவனத்தினுடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்வோடு இணைவதற்கு. அந்த அடிப்படையிலே தான் இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் இருவர்கள் இருக்கின்றார்கள். அந்த இருவர்களில் ஒருவர் அன்புக்குரிய நண்பர் ரினோஸ் அவர்கள். ரினோஸ் அவர்களுடைய அன்பு புதல்வர் அதே போல புதல்வி இருவரும் இணைந்து இந்த நிறுவனத்தை இப்போது திறந்து வைக்கப் போகின்றார்கள். அந்த திறப்பு விழா சிறப்பு நிகழ்வுகளை நாங்கள் நேரடியாக வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றோம். மிசா மற்றும் சுஹான் ஆகியோர் இணைந்து இந்த நிறுவனத்தை இன்று திறந்து வைக்கின்றார்கள். மிசா அதே போல சுஹான். ரினோஸ் அவர்களை பொறுத்தவரையிலே ஊடகத்தில் மிக நாட்டம் கொண்ட ஒருவர், கட்டாரிலே மிக நீண்ட காலமாக வாழ்ந்து வருகின்ற ஒருவர், தன்னுடைய பூர்வீக மண்ணிலே ஒரு நிறுவனத்தை திறந்து வைக்க வேண்டும் என்ற முனைப்போடு இப்போது மிசா மோட்டார்ஸ் நிறுவனத்தை இன்று திறந்து வைக்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் பழைய மற்றும் புதிய மோட்டார் சைக்கிள்கள் அதே போல ரெண்டே கார், இளைஞர்களுக்கு தேவையான மோட்டார் சைக்கிள்களை மிக நியாய விலையில் பெற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு நாட வேண்டிய ஒரே இடமாக திகழ்ந்து வருகின்ற மிசா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்வுகள் இப்பொழுது வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக வியூகம் தொலைக்காட்சி அதே போல ஸ்கை தமிழ் ஊடாக நேரடியாக அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றது. நிகழ்வுகளின் தொகுப்பினை நேரடியாக வழங்குவதற்கு நண்பர் AL9. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்முனை மாநகரிலே இன்று உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று வர்த்தக கேந்திர தலங்களில் ஒன்றாக விளங்குகின்ற கிழக்கு இலங்கையின் கல்முனை மாநகரிலே இன்று மற்றொரு நிறுவனம் இன்று புதிதாக உதயம் காண்கிறது. அதுதான் கல்முனை மாநகரிலே மிசா மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம். உங்களுக்கு தெரியும் பிராண்டட் மோட்டார் சைக்கிள்கள் அதே போல பாவித்த மோட்டார் சைக்கிள்களின் காட்சி கூடமாக இன்று முதல் கல்முனை மாநகரிலே உதயம் காண்கிறது இந்த மிசா மோட்டார்ஸ் நிறுவனம். ABM ரினோஸ் அவர்களினுடைய நிர்வாகத்தின் கீழ் அவருடைய சராஃப் அதே போல சகீப் ஆகியோரின் பங்களிப்போடு இந்த நிறுவனம் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே இப்போது இந்த நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் உரிமையாளர் ABM ரினோஸ் அவர்களினுடைய புதல்வர்கள் மிசா சுஹான் ஆகிய இருவரது பொற்கரங்களால் இப்போது திறந்து வைக்கின்ற நிகழ்வு இடம்பெறப் போகிறது. அந்த அடிப்படையிலே தான் இப்போது எமது அழைப்பை ஏற்று பல்வேறு பிரமுகர்கள் இந்த நிகழ்வுக்காக பிரசன்னமாக இருக்கிறார்கள். குறிப்பாக ABM ரினோஸ் அவருடைய குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் வர்த்தக பிரமுகர்கள் என்று பலர் இந்த நிகழ்விலே மோடு இணைந்திருக்கிறார்கள். இப்போது நாடா வெட்டி திறந்து வைக்கின்ற நிகழ்வு மிக சிறப்பாக தற்போது நடைபெறுகிறது. அந்த அடிப்படையிலே மிசா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சி ரினோஸ் அவர்களினுடைய புதல்வர்களினுடைய அந்த பொற்கரங்களால் நாடா வெட்டி திறந்து வைக்கின்ற அந்த இனிமையான நல்ல முகூர்த்தம் இப்போது இதோ திறந்து வைக்கப்படுகிறது. எமது அழைப்பை ஏற்று வந்த பிரதிநிதிகள் புடைசூழ இந்த நிறுவனம் தற்போது சம்பிரதாய பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே அதிதிகள் அத்தனை பேரையும் உள்ளே அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வுகள் யாவும் குரலற்ற மக்களின் குரல் வியூகம் டிவி அதே போல ஸ்கை தமிழ் ஊடாக நேரடியாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இப்போது எமது அழைப்பை ஏற்று பல்வேறு பிரமுகர்கள் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர் ஃபேரியல் அஷ்ரப் அவர்களினுடைய இணைப்பாளராக இருந்த எங்களுடைய பல பிரதிநிதிகள் இந்த நிகழ்விலே எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய முஷ்டக் அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர் ஃபேரியல் அஷ்ரப் அவர்களினுடைய இணைப்பாளராக இருந்த முஷ்டக் அவர்கள் தற்போது ஒரு வர்த்தக பிரமுகராக இந்த கல்முனை மாநகரிலே அத்தீக் மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய பணிப்பாளராக இருக்கின்றார். அதே போல இந்த நிறுவனத்திலே பல வர்த்தக பிரமுகர்கள் எமது அன்பான கௌரவமான அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான்
இன்று உங்களுக்கு தெரியும் ஜப்பான், இந்தியா போன்ற முக்கியமான நகரங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த பிராண்டட் மோட்டார் சைக்கிள்கள், அதே போல பாவித்த மோட்டார் சைக்கிள்களையும் இந்த நிறுவனத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இளைஞர்களினுடைய உள்ளங்களை கவர்ந்த பல்வேறு மோட்டார் சைக்கிள்களை இந்த நிறுவனத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சுசுகி, அதே போல யமஹா போன்ற பஜாஜ் போன்ற முக்கியமான நிறுவனங்களினுடைய மோட்டார் சைக்கிள்கள் இங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே தான் இப்போது நீங்கள் இந்த நிறுவன திறப்பு விழாவிலே இணைந்திருக்கின்றீர்கள். ஒரு வர்த்தக கேந்திர தளமாக விளங்கக்கூடிய கல்முனை மாநகரிலே இன்று புதிதாய் ஒரு நிறுவனம் இணைந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் மிசா மோட்டர்ஸ் நிறுவனம் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளராக அன்புக்குரிய நண்பர் ABM ரினோஸ் அவர்கள், அவருடைய மற்றொரு மச்சினன் சராப் அவர்கள், அதே போல விற்பனை பிரதிநிதியாக சகீப் என்று மூவர் இணைந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இப்போது இந்த நிறுவனத்தினுடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். உண்மையிலே இந்த பிராந்தியத்தை பொறுத்த மட்டிலே உங்களுக்கு தெரியும், ஏராளமான மோட்டார் சைக்கிள்களை மிக தாராளமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பல நிறுவனங்கள் இருந்தாலும் இன்று புதிதாக இந்த கல்முனை மாநகரிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மிசா மோட்டர்ஸ் நிறுவனம். அந்த அடிப்படையிலே இன்று இந்த நிறுவன திறப்பு விழாவிலே பல்வேறு முக்கியமான பிரதிநிதிகள் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். வர்த்தக பிரமுகர்கள், ரினோஸ் அவர்களினுடைய குடும்ப உறவுகள், நண்பர்கள், அதே போன்று இந்த கல்முனை மாநகரிலே இருக்கின்ற வர்த்தக நிறுவனங்களினுடைய உரிமையாளர்கள் என்று பலர் இந்த நிறுவன திறப்பு விழாவிலே இணைந்திருக்கின்றார்கள். இங்கே நீங்கள் பார்க்கின்ற போது சுசுகி, அதே போல ஜப்பானில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட PCX போன்ற மோட்டார் சைக்கிள்களையும் நீங்கள் இந்த நிறுவனத்திலே பெற்றுக்கொள்ளலாம். அதே போல FZ, அதே போன்று பஜாஜ் போன்ற முக்கியமான கம்பெனிகளினுடைய உயர் தரத்திலான தயாரிப்புகளாக அமைந்திருக்கின்ற மோட்டார் சைக்கிள்களை இந்த நிறுவனத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் மோட்டார் சைக்கிள்களுக்கு தேவையான தலை கவசங்கள், ஹெல்மெட் வகைகளையும் இந்த நிறுவனத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே தான் இப்போது இந்த நிறுவனம் சம்பிரதாய பூர்வமாக இந்த திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான இன்னும் மேலதிக விவரங்களையும் தகவல்களையும் தருவதற்காக எமது அறிவிப்பாளர் நண்பர் ST ரோஷான் அஷ்ரப். நன்றி நயீம். மிசா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்வோடு உங்களை நேரடியாக வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக, அதே போல ஸ்கை தமிழ் ஊடாக சந்திக்கின்றோம். உண்மையிலே இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையிலே இந்த நிறுவனம் கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு இல்லத்திலே இருந்து இயங்கிய ஒரு நிறுவனம். நாட்டினுடைய பல்வேறு இடங்களிலே நம்பகரமான வாடிக்கையாளர்களை கொண்டு இயங்கிய ஒரு நிறுவனம். ஒரு வெற்றிகரமான ஒரு நிறுவனத்தை அடியெடுத்து வைக்கின்ற ஒரு முகூர்த்தமாக இன்று கல்முனை மாநகரிலே தங்களுடைய காட்சி அறையை திறந்து அவர்கள் வெற்றிகரமாக இந்த நிறுவனத்தை வழிநடத்தப் போகின்றார்கள் என்ற செய்தியைத்தான் இப்பொழுது நாங்கள் தருகின்றோம். குறிப்பாக கடந்த 5 ஆண்டு காலமாக மிக நாகரிகமாக நியாய விலைகளிலே மோட்டார் சைக்கிள்களை வழங்கி இளைஞர்களின் நம்பிக்கையை வென்ற ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் திகழ்ந்திருக்கின்றது. ஆகவே இந்த நிறுவனத்தினுடைய மற்றொரு பரிணாம வளர்ச்சி தான் இதை பிரதான வீதிக்கு கொண்டு வந்து அந்த வீதியிலே ஒரு காட்சி அறையை திறந்து மக்களுக்கு பயனுள்ள விதத்திலே இந்த நிறுவனத்தை வழிநடத்துகின்ற ஒரு பொறுப்பை நண்பர் ரினோஸ் அவர்கள் சுமந்திருக்கின்றார்கள். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையிலே மோட்டார் சைக்கிள்கள் மாத்திரமல்ல, சொகுசான கார், ரெண்டே கார், உங்களுடைய பயணங்களுக்கு ஏற்ற அந்த வாகனங்களை நீங்கள் இங்கே ரெண்டே கார் மூலம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பினை அவர்கள் வழங்குகின்றார்கள். நியாய விலைகளிலே அவ்வாறான விடயங்களை உங்களுக்கு வழங்குவதற்கு அவர்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். மிசா மோட்டார்ஸ் நிறுவனத்தை பொறுத்தவரையிலே இந்த நிறுவனம் என்பது கல்முனை மாநகரிலே இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையிலே, இந்த இடத்தை பொறுத்தவரையிலே ஏராளமான மோட்டார்ஸ், இந்த மோட்டார் சைக்கிள்களோடு தொடர்புடைய நிறுவனங்கள், அதே போல உதிரிப்பாகங்களோடு தொடர்புடைய நிறுவனங்கள் என்று பல்வேறு நிறுவனங்கள் இருக்கின்றது. அந்த நிறுவனத்துக்கு மத்தியிலே தான் இந்த நிறுவனம் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. கல்முனை மாநகரத்தை பொறுத்தவரையிலே ஒரு வர்த்தகத்தினுடைய கேந்திர நிலையமாக இந்த நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. அந்த அடிப்படையிலே ஏராளமான மோட்டார் சைக்கிள்கள் நிறுவனம் இருக்கின்றது. இந்த மோட்டார் சைக்கிள் நிறுவனங்களுக்கு மத்தியிலே
இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற மிசா மோட்டார்ஸ் நிறுவனம் என்பது வெற்றிகரமாக தங்களுடைய அந்த வியாபார நடவடிக்கைகளை தொடங்கப் போகின்றது என்ற செய்திதான் இப்பொழுது கல்முனை மாநகரிலே இருந்து வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக உங்களுக்கு வழங்குகின்ற செய்தியாக இருக்கின்றது. பொதுவாக இளைஞர்களுக்கு ஏற்ற மோட்டார் சைக்கிள்கள், இளைஞர்களுடைய அவர்களுடைய அந்த ஹாபி, அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு, அவர்கள் மோட்டார் சைக்கிள் ஓடுவதற்கு சாதகமாக இருக்கின்ற அந்த கம்ஃபர்டபிள் மோட்டார் சைக்கிள்களை அவர்கள் நேரடியாக இறக்குமதி செய்து விநியோகம் செய்கின்ற ஒரு நிறுவனமாக மிசா மோட்டார்ஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. அந்த அடிப்படையிலே தான் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிறுவனத்துக்குள்ளே ஏராளமான மோட்டார் சைக்கிள்கள் இருக்கின்றது. பொதுவாக பெர்க்மன் மோட்டார் சைக்கிள்கள், அதே போல இன்று இறக்குமதி செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு மோட்டார் சைக்கிள்களும் இங்கே இருக்கின்றது. எனவே உங்களுக்கு தேவையான சகல விதமான மோட்டார் சைக்கிள்களையும் பெற்றுக்கொள்ள நம்பி நாட வேண்டிய இடமாக இந்த நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த மோட்டார் சைக்கிள் வகைகளை நீங்கள் பார்க்கலாம். நேரடியாக வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம். இந்த மோட்டார் சைக்கிள் குறிப்பாக 19 லட்சம் ரூபாய் பெறுமதியான மோட்டார் சைக்கிள். இந்த மோட்டார் சைக்கிள், இப்படிப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் அவர்கள் கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கின்றார்கள். ஏராளமான மோட்டார் சைக்கிள்கள் இருக்கின்றது. எனவே உங்களுக்கு தேவையான மோட்டார் சைக்கிள்களை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு வாருங்கள். புதிய மோட்டார் சைக்கிள்கள், அதே போல பழைய மோட்டார் சைக்கிள்கள், உங்களுடைய கண்டிஷனான மோட்டார் சைக்கிள்களை விற்பனை செய்வதற்கு ஏற்ற ஒரு காட்சி அறையாகவும் இந்த காட்சி அறை திகழ்ந்து வருகின்றது. அதே போல ரெண்டே கார், உங்களுக்கு தேவையான உங்கள் பயணங்களுக்கு தேவையான வாகனங்களையும் நீங்கள் வாடகை மூலம் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வசதிகளையும் மிசா மோட்டார்ஸ் நிறுவனம் செய்து தருகின்றார்கள் என்ற செய்தியினை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நண்பர் நயீம். உண்மையிலே நண்பர் ரோஷன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இங்கே நீங்கள் பார்க்கின்ற போது ஜப்பானில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட ஹோண்டா ரக மோட்டார் சைக்கிள்கள் PCX 160 மோட்டார் சைக்கிள்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல இங்கே சுசுகி பெர்க்மேன் மோட்டார் சைக்கிள்களையும் நீங்கள் இந்த நிறுவனத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாவித்த அதே போல பிராண்டட் மோட்டார் சைக்கிள்கள் கூட இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே உலக தரம் வாய்ந்த நவீன ரக மோட்டார் சைக்கிள்களை பெற்றுக்கொள்ள நம்பி நாட வேண்டிய ஒரு இடமாக கல்முனை மாநகரிலே இன்று முதல் உங்களுடைய வாசல் திறந்து அழைக்கிறார்கள் மிசா மோட்டார்ஸ் நிறுவனம். உண்மையிலே இந்த மிசா மோட்டார்ஸ் நிறுவனத்தை பொறுத்த மட்டிலே இந்த மோட்டார் சைக்கிள் விற்பனை துறையில் பல வருடகால அனுபவம் பெற்றவர்கள். அது மாத்திரமல்ல, இப்போது ரெண்ட் கார் சர்வீஸ்களையும் இவர்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகின்றார்கள். நீங்கள் பிரயாணங்களை, தூர பிரயாணமாக இருக்கட்டும் அல்லது குறுகிய பிரயாணமாக இருக்கட்டும், எந்த பிரயாணமாக இருந்தாலும் நீங்கள் வாடகைக்கு வாகனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகளை இந்த மிசா மோட்டார்ஸ் நிறுவனம் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே வாடிக்கையாளர்களினுடைய நன்மதிப்பை, பேராதரவை, பேரபிமானத்தை பெற்ற கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக மோட்டார் சைக்கிள் விற்பனை துறையிலே நன்கு அனுபவமும் தேர்ச்சியும் பெற்றவர்களால் தான் இந்த நிறுவனம் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே சொல்கின்ற போது, இதனுடைய அமைவிடத்தை பற்றி சொல்கின்ற போது, தரவை பிள்ளையார் கோயில் முன்பாகத்தான் இந்த நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கல்முனை பிரதான வீதியிலே தரவை பிள்ளையார் கோயிலுக்கு முன்பாக கடற்கரை பள்ளிவாசல் வீதிக்கு அருகாமையிலேதான் கல்முனை பிரதான வீதியிலே இந்த நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வருகின்ற போது மிக கச்சிதமாக அவர்களினுடைய பேர் பதாதைகள் தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. பார்க்கின்ற போது வாடிக்கையாளர்கள் நன்கு அறியக்கூடிய ஒரு இடத்திலேதான் இந்த மிசா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய அமைவிடம் அமைய பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையிலே விற்பனை துறையில் நன்கு தேர்ச்சியும் அனுபவமும் பெற்ற ஒருவர், உங்களுக்கு தெரியும், கத்தார் மண்ணிலே நல்லதொரு கம்பெனியிலே தொழில் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் அன்பு நண்பர் எங்களுடைய ABM ரினோஸ் அவர்கள். அவர் கூட ஒரு ஊடகவியலாளர், ஒரு அறிவிப்பாளர். அந்த அடிப்படையிலே தான் அவருடைய இந்த நிறுவனம் இன்று இந்த கல்முனை மண்ணிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த மிசா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய இன்றைய ஆரம்பத்தை பற்றியும் அதனுடைய ஆரம்ப உரை பற்றியும் இப்போது அவர் தரப்போகின்றார். எங்களுடைய 2 ஊடக நிறுவனங்கள் இப்போது இந்த நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றன. குரலற்ற மக்களின் குரல் உங்கள் அபிமான வியூகம் டிவி வழியாகவும் அதே போல ஸ்கை தமிழ் ஊடாகவும் நாங்கள் இந்த நிகழ்வுகளை நேரடியாக அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றோம். வியூகம் டிவியினுடைய பணிப்பாளர் எஸ் ஜனுஸ் அவர்கள் இப்போது எம்மோடு இருக்கின்றார். அதே போல ஸ்கை தமிழ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் கத்தார் மண்ணிலே இப்போது நேரடியாக இந்த நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அன்பு நண்பர் ஊடகவியலாளர் பாஷித் அவர்கள். அந்த அடிப்படையிலே ஸ்கை தமிழ் நிறுவனத்தினுடைய அந்த ஊடக நிறுவனத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற எங்களுடைய ABM ரினோஸ் அவர்கள் கத்தார் மண்ணிலே தற்சமயம் தொழில் புரிந்து கொண்டிருந்தாலும், ஒரு முக்கியமான நிறுவனத்திலே அவர் தொழில் புரிந்து கொண்டிருந்தாலும் தற்போது விடுமுறைக்காக நம் நாட்டுக்கு விஜயம் செய்திருக்கின்றார். அவர் பிறந்த மண்ணுக்கு விஜயம் செய்திருக்கின்றார்.
விஜயம் செய்தது மாத்திரமல்ல, தான் ஒரு நிறுவனத்தை நிறுவ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இன்று அவருடைய அடுத்த கட்ட தொழில் நகர்வுகளை ஆரம்பித்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே தான் இன்று கல்முனை மண்ணிலே, அவர் பிறந்த மண்ணிலே இன்று அவருடைய ஒரு நிறுவனத்தை திறந்து வைத்திருக்கின்றார். இப்போது மிசா மோட்டார்ஸ் நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான பல்வேறு விடயங்களை தருவதற்காக அன்பு நண்பர் ABM ரினோஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரினோஸ். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்று உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி இன்று திங்கட்கிழமை நல்லதொரு நாளிலே உங்களுடைய அந்த மிசா மோட்டார்ஸ் நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய குடும்ப உறவுகள், நண்பர்கள், அதே போல வாடிக்கையாளர் பெருமக்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகள் என்று பலர் இந்த நிறுவன திறப்பு விழாவிலே இணைந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு பக்கபலமாக, பக்கத்துணையாக உங்களுடைய மைத்துனர்கள் வலதும் இடதுமாக இருக்கிறார்கள். ஒருவருடைய பெயர் சராப், மற்றவருடைய பெயர் சகீப். ஒருவரை பொறுத்த மட்டிலே அவர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே வர்த்தக பட்டதாரியாக இப்போதும் கல்வி பயின்று கொண்டிருக்கின்றார். ஒரு இன்டர்னல் மாணவனாக, உள்வாரி மாணவனாக இப்போது கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற உங்களுடைய மைத்துனர் இருக்கின்றார். மற்றவர் உங்களுக்கு பக்கத்துணையாக இந்த நிறுவனத்திலே தற்போது கடமை புரிந்து கொண்டிருக்கின்றார். மேலதிக விவரங்களை, இந்த நிறுவனத்தினுடைய உருவாக்கத்தை பற்றி சொல்லுங்கள் ரினோஸ். முதலில் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எமது அனைத்து வாடிக்கையாளர்கள், அதே போன்று என்னுடைய குடும்ப உறவுகள், அதே போன்று முக்கியமாக யார் யாருக்கெல்லாம் அழைப்பு விடுத்தோமோ இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் விழித்து கொண்டு இந்த நிகழ்வுகளை நேரலையாக இந்த முகநூல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்ற எமது வீகம் தொலைக்காட்சி நேயர்கள், அதே போன்று ஸ்கை தமிழ் ஊடக வலையமைப்பினுடைய அபிமானிகள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான சலாத்தை ஏற்றி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலேயே இந்த நிறுவனம் என்பது இன்று ஒரு பிரதான வீதியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டாலும் சுமார் 4 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய அன்பு மைத்தினர்கள் அவர்களால் வீடுகளிலிருந்து விற்பனை செய்து அதிகமான வாடிக்கையாளர்களினுடைய, குறிப்பாக இளைஞர்களினுடைய ஒரு நம்பிக்கை மிகுந்த ஒரு விற்பனையாளர்களாக அவர்கள் அறிமுகமாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்கள் 4 வருடங்களாக வீட்டிலிருந்து இந்த விற்பனையை செய்தாலும் ஒரு பிரதான வீதியிலே வந்து இந்த மோட்டார் வாகனங்களை விற்பனை செய்ய வேண்டும் என்ற வாடிக்கையாளர்களினுடைய வேண்டுகோளை கருத்தில் கொண்டு இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி இதனை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும், என்ன செய்யலாம் என்ற ஒரு ஆலோசனையை முன்வைத்தார்கள். அந்த நேரத்தில் நானும் எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் உடனடியாக நாங்கள் இதனை ஆரம்பித்து வைப்போம். ஒரு நிறுவனம் என்றால் சாதாரணமாக இடைநடுவே கைவிட்டு விட்டு செல்லக்கூடிய நிறுவனமாக இல்லாமல் தொடர்ந்து இது ஒரு பிராண்டடாக, இது ஒரு மக்கள் மத்தியிலே எல்லோர் நாவுகளிலும் பேசப்படக்கூடிய ஒரு சிறந்த நிறுவனமாக மாற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த நிறுவனத்தை நாங்கள் எந்தவிதமான அழுக்குகளும் இல்லாத ஒரு தூய்மையான ஒரு நிறுவனமாக இந்த கல்முனை மாநகரில் நாங்கள் கொண்டு வருவது மட்டுமல்லாமல் முழு இலங்கையிலும் இது பேசப்படக்கூடிய ஒரு நிறுவனமாக மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்கள் மத்தியிலே, அதாவது என் மூலமாக விதைக்கப்பட்டது. அதனை அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உடனடியாக இதனை திறப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்வோம் என்ற அடிப்படையிலே அதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் நாங்கள் செய்து வந்தோம். அந்த காலகட்டத்தில் எனக்கும் ஒரு விடுமுறை வந்து இரண்டும் ஒன்றாக நெருங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நானும் இலங்கைக்கு வந்து இந்த கடை ஒன்றை நாங்கள் எடுக்க வேண்டும், அதற்கான முயற்சிகளிலே நாங்கள் ஓடி அதனை பெற்று அதன் பின்னர் அதற்குரிய தேவையான வாகனங்களை, அதாவது மோட்டார் வாகனங்களை கொள்வனவு செய்து இந்த நிறுவனத்தை எவ்வளவு வேகமாக நான் கட்டாருக்கு திரும்புவதற்கு முதல் திறந்து வைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு வேகமாக இரவு பகலாக நின்று இதனை நாங்கள் இன்று அல்ஹம்துலில்லாஹ் திறந்து வைத்திருக்கின்றோம். இந்த முயற்சியில் உண்மையிலேயே வியாபாரம் என்பது இலகுவாக நாங்கள் எவ்வளவுதான் பொருட்களை கொண்டு போய் வீதியில் போட்டு விற்றாலும் அதனால் நாங்கள் லாபம் ஈட்ட முடியும், அதனால் வெற்றி பெற முடியும் என்று எம்மால் சொல்ல முடியாது. அது இறைவன் எங்களுக்கு விதித்திருக்கின்ற ஒரு விதி. அதாவது சிலர் எந்த விதமான ஒரு மூளை முடுக்குகளில் இருந்தும் சிறந்த ஒரு தொழிலதிபராக மாறிய வரலாறும் இருக்கிறது.
அதாவது பிரதான வீதிகளில் தொழில் செய்ய முடியாமல் போன வரலாறுகளும் இருக்கின்றன. எனவே நாங்கள் தொழிலை அல்லாஹுக்கு பயந்து அதாவது உண்மை, நேர்மை, உத்தரவாதம் என்பது நாவால் மட்டும் இல்லாமல் அவர்களிடம் சரியான முறையில் போய் சேர வேண்டும். வெளிப்படையாக அவர்களிடத்தில் அந்த உண்மையான நாங்கள் சொல்லக்கூடிய அந்த விடயங்கள் எல்லாம் அந்த வாடிக்கையாளர்களிடம் போய் சேர வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் அந்த வாடிக்கையாளர்கள் எங்களை மீண்டும் தேடி வருவார்கள். அவர்களுடைய நண்பர்கள், அவர்களுடைய குடும்ப உறவினர்களுக்கெல்லாம் கூறி இந்த விற்பனை ஒரு சிறந்த ஒரு விற்பனை நிறுவனமாக மாறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதன் அடிப்படையில் தான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய உதவியினால் என்னுடைய இந்த 2 மைத்துனர்கள் அவர்களுடைய அந்த அபார முயற்சி இன்று ஒரு சிறந்த நிறுவனம் ஒன்றை திறப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக அமைந்திருக்கின்றது என்று கூட சொல்லலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்று ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். இந்த பயணம் ஒரு வெற்றியான பயணமாக மாறி இன்னும் கிளை நிறுவனங்களாக மட்டுமல்லாமல் மிக பெரும் ஒரு நிறுவனமாக விருட்சமடைய வேண்டும் என்ற ஒரு இலக்கை என்னுடைய மனதில் விதைத்திருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் வெற்றி அளிக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையிலே பல விடயங்களை ஆணித்தரமாக குறிப்பிட்டிருந்தார் எங்களுடைய இந்த நிறுவனத்தினுடைய மிசா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ABM ரினோஸ் அவர்கள். உண்மையிலே ரினோஸ் அவர்களே இந்த மோட்டார் சைக்கிள் நிறுவனத்தை பொறுத்த மட்டிலே ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகளிலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த மோட்டார் சைக்கிள்களை இங்கே காட்சிக்கு வைத்திருக்கின்றீர்கள். உண்மையிலே இளைஞர்களினுடைய உள்ளங்களை கவர்கின்ற மோட்டார் சைக்கிள்களாக இருக்கின்றன. குறிப்பாக ஜப்பான் நாட்டிலே இருந்து ஹோண்டா ரக மோட்டார் சைக்கிள் PCX 160, அதே போல பெர்க்மேன் என்று பல உயர் ரக மோட்டார் சைக்கிள்கள் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல யமஹா நிறுவனத்தினுடைய FZ மோட்டார் சைக்கிள்கள், அதே போல பஜாஜ் நிறுவனத்தினுடைய பல்சர் என்று பல்வேறு ரக மோட்டார் சைக்கிள்களை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இதே போன்று உங்களுடைய நிறுவனத்தை பொறுத்த மட்டிலே ரெண்டக்கா சர்வீஸ்களையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வாறு என்னென்ன சேவைகளை உங்களுடைய நிறுவனத்தால் நீங்கள் எங்களுடைய வாடிக்கையாளர் பெருமக்களுக்கு வழங்கப் போகிறீர்கள்? நிச்சயமாக, அதாவது இன்று முதல் இந்த நிறுவனத்தில் ஒரு மோட்டார் வாகனத்தை, அதாவது மோட்டார் பைசிக்கிளை கொள்வனவு செய்யக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் மிக பெருமதி வாய்ந்த அன்பளிப்புகளையும் வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அடிப்படையில் அவர்களுக்கு இந்த ஒரு மோட்டார் பைசிக்கிளை அவர்கள் கொள்வனவு செய்கின்ற போது அவர்களுக்கு நாங்கள் மிக பெருமதி வாய்ந்த அன்பளிப்புகளை வழங்கி அவர்களை நாங்கள் திருப்திப்படுத்தி இந்த நிறுவனத்திலிருந்து அவர்களுக்கு இன்னும் அவர்கள் மீண்டும் இந்த நிறுவனத்தை நாடி வர வேண்டும் என்ற ஒரு அதாவது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவோம். இது முதலாவது விடயம். இரண்டாவது, இங்கு வாகனங்களை வாடகைக்கு எடுத்துக் செல்லக்கூடிய, அதாவது நல்ல சிறந்த நபர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அந்த வாகனத்தை நாங்கள் கொடுப்பதற்கும் தீர்மானித்திருக்கின்றோம். எனவே அவர்கள் உரிய முறையில் இங்கு வந்து அவர்கள் உரிய ஆவணங்களை, அதாவது நாங்கள் வழங்குகின்ற அந்த விடயங்களுக்கு அவர்கள் உடன்பட்டால் நாங்கள் அவர்களுக்கு அந்த வாகனத்தை நாங்கள் வழங்குவதற்கும் முடிவு செய்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த விடயத்தை பொறுத்த மட்டில் இவர்கள், அதாவது 2 மைத்துனர்கள் இருக்கின்றார்கள். இவரும் நானும் தான் இந்த நிறுவனத்தை பொறுப்பாக நின்று செய்தாலும் இதற்கு பிரதானமாக நின்று இந்த வாகனத்தை கொள்வனவு செய்து இந்த வாகனத்தை விற்பனை செய்வதிலும் மிகவும் ஒரு சிறந்த ஒரு அனுபவம் எங்களை விட, இருவரையும் விட இவர் மைத்துனர், அதாவது ஷக்கீப் அவர்தான். அவர் இந்த அதாவது விற்பனை முகாமையாளர் என்று கூட சொல்லலாம். அவர்தான் இதற்கான மிக முழு மூச்சாக நின்று செயற்படக்கூடியவர். குறிப்பாக சராப் அவரை பொறுத்த மட்டில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இந்த வருடத்தில் அவர் ஒரு பட்டதாரியாக வெளிவர இருக்கிறார் இன்ஷா அல்லாஹ். அவரும் அதாவது எங்கள் வீட்டுக்கு வந்து தேவையில்லாத பேச்சுக்களை பேச மாட்டார். அவரை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்கள் ஒன்றுமே அவருடைய வாயிலிருந்து வராது. அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு வியாபார நோக்கத்தை அல்லது வியாபாரத்தை எவ்வளவு நாங்கள் விசிறப்படுத்தலாம் அல்லது எந்த வியாபாரத்தை நாங்கள் எப்படி செய்யலாம் என்ற இந்த விடயங்கள் சம்பந்தமாகத்தான் பேசுவார். எனவே அவருடன் அவரையும் சேர்த்து அவ்வாறான ஒரு முயற்சியில், அவ்வாறான ஒரு ஆர்வத்தில் இருக்கக்கூடியவருடன் சேர்ந்து நாங்கள் ஒரு வியாபாரத்தை செய்கின்ற போது மென்மேலும் எங்களுக்கு ஒரு வெற்றியை தரும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவர்களுடைய பிரார்த்தனைகளும் இந்த நிறுவனம் ஒரு நல்ல நிறுவனமாக வர வேண்டும் என்று துஆ செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்தில்.
உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தெரியும், ஒரு வியாபாரத்துக்கு மிக முக்கியமாக தேவை நேர்மை, நம்பிக்கை, விசுவாசம், உத்தரவாதம் போன்ற முக்கியமான விடயங்கள். ஆகவே உண்மையிலே இன்று முதல் உங்களுடைய வாசல் திறந்து வரவேற்கின்ற இந்த மிசா மோட்டார்ஸ் நிறுவனத்தை பொறுத்த மட்டிலே மிக சிறப்பாக தற்போது நல்லதொரு நேரத்திலே ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய உரிமையாளர் ABM ரினோஸ் அவர்களுக்கு பக்கபலமாக பக்கத்துணையாக இருப்பவர்கள் அவருடைய மைத்துனர்கள். அந்த அடிப்படையிலே அவர்களும் உரிமையாளர்களாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இப்போது சராப்போடு நாங்கள் உரையாடி பார்க்க போகின்றோம். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே உள்வாரி வர்த்தக பிரிவிலே உள்வாரி மாணவனாக இப்போது கல்வி பயின்று கொண்டிருக்கின்றார். அவரோடு உரையாடி பார்க்க போகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய இந்த நிறுவனம் மிசா மோட்டார்ஸ் நிறுவனம் என்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நீங்கள் உங்களுடைய மச்சானுக்கு பக்க துணையாக இருப்பவர். உண்மையிலே நீங்கள் ஒரு வர்த்தக பட்டதாரி, வர்த்தக வியாபார பட்டதாரியாக எதிர்காலத்திலே உருவாக போகின்றீர்கள். உங்களுடைய கற்ற கல்விக்கு ஏற்ப அதனை நீங்கள் பிராக்டிக்கல் ரீதியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தளமாக இந்த வியாபார நிலையம் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உண்மையிலே உங்களுடைய மச்சான் ABM ரினோஸ் அவர்களுக்கு உந்து சக்தியாக, அவருக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இன்று நீங்கள் அவரை ஒரு வர்த்தகராக மாற்றி இருக்கின்றீர்கள். இது தொடர்பாக சொல்லுங்கள், என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆமாம், முதலாவதாக நான் பல்கலைக்கழகம் தெரிவாகின்ற பொழுது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிஸ்னஸ் தான் இந்த பைக்குக்குரிய பிஸ்னஸ். ஆரம்பிக்கின்ற பொழுது ஆரம்பிக்கப்பட்டது. அதில் நான் கற்ற கல்வியை வியாபாரத்தில் நான் பிரயோகித்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சிக்கு ஒவ்வொரு வளர்ச்சிக்கும், ஒவ்வொரு கட்ட வளர்ச்சிக்கும் எங்களுடைய ஒற்றுமை தான் மிக பிரதானமான காரணம். அதாவது தம்பி நம்மளுடைய ஷகீப் அவர்கள், மற்ற தம்பி ஷனிஜ் அவர்கள், 3 பேருடைய ஒற்றுமையின் பக்க பலமாகத்தான் இந்த வியாபாரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு சிறிய வீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வர்த்தகம் தான் இது. இதை கட்டாயமாக பிரதான வீதிக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை கிட்டத்தட்ட 4 வருடங்கள் 5 வருடங்களாக நமது மனதை தோன்றியது. அதற்கு மிக ஒரு பக்கபலமாக, ஒரு கை தட்டினால் ஓசை வராது, 2 கை சேர்ந்தால் தான் ஓசை வரும் என்ற அடிப்படையில் மச்சான் அவர்களோடு நான் இணைந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வியாபாரத்தை கடந்த காலங்களில் எல்லாரையும் விடவும் ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்ஷா அல்லாஹ். உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்திலே சராஃப் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய இந்த வர்த்தக முயற்சி மென்மேலும் வளர வேண்டும், வர்த்தகத்தில் கோலோச்ச வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அதே போல மற்றொரு மைத்துனர் இருக்கின்றார். அவர் பேசுவாரா? இல்லை, இருவரும் பேச முடியாது என்று சொல்கிறார்கள். சொல்லுங்கள் சராஃப். மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இப்போ நம்ம வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்காக ரினோஸ் மச்சானுடன் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது ஒரு வார்த்தை கூட இல்லை என்று மறுப்பு தெரிவிக்காமல் நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்களோடு நான் இணைந்து கட்டாயம் இந்த வியாபாரத்தை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்ற ஒரு துளி கூட ஒரு சந்தேக குணம் இல்லாமல் முற்றுமுழுதாக எங்கன்னு கட்டார் நாட்டில் நிற்கும் போதே அவர் எனக்கு வாக்குறுதி தந்தார். அதே போல் அவர் வரும் வரையும் காத்திருந்து இந்த இடத்தை கிட்டத்தட்ட 2 மாதமாக இதுக்குரிய வேலைப்பாடுகள் நடக்குகின்ற பொழுதே நாங்கள் இந்த கடை உரிமையாளர்களுடன் பேசி அதன் பிற்பாடு ஒரு இறைவனுடைய ரசூலை கரீம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு உதவியினுடன் நாங்கள் இந்த வியாபாரத்தை முன்னின்று நடத்தி கொண்டு செல்ல போகிறோம். இனி இன்ஷா அல்லாஹ் இந்த ஒற்றுமை இது இனிவரும் காலங்களிலும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக. இது மட்டுமல்ல, இந்த வியாபாரம் மட்டுமல்ல, இன்னும் சில வியாபாரங்கள் எங்களுடைய இருவர் மனதிலும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதையும் நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியாக நடத்துவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எங்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக நல்ல கருத்துக்களை சொன்னீர்கள் சராப். உண்மையிலே உங்களுடைய வியாபார முயற்சி வெற்றிகரமாக அமைய வேண்டும். அந்த அடிப்படையிலே உங்களுக்கு உந்து சக்தியாக ஒத்துழைப்பாக இருப்பவர் உங்களுடைய மச்சான். அந்த அடிப்படையிலே நீங்கள் சொன்னதைப் போல ஒரு கை தட்டினால் ஓசை வராது, 2 கை தட்டினால் தான் ஓசை வரும் என்பதைப் போல பலருடைய ஒரு கூட்டு முயற்சியாக இந்த நிறுவனம் இன்று வெற்றிகரமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருடைய உங்களுடைய முழு குடும்பத்தினருடைய அந்த ஒத்துழைப்பின் காரணமாக இன்று கல்முனை மண்ணிலே
இந்த நிறுவனம் இன்று வெற்றிகரமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய வியாபார நடவடிக்கைகள் மிக சிறப்பாக அமைய வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் துணை புரிய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாமும் கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையிலே எங்களுடைய ஏபிஎம் ரினோஸ் அவர்கள் அதே போன்று அவருடைய மைத்துனர்களினுடைய அந்த ஒத்துழைப்பின் காரணமாக இந்த கல்முனை மண்ணிலே இந்த மிசா மோட்டார்ஸ் நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே உலகத்தரம் வாய்ந்த பிராண்டட் நிறுவனங்களினுடைய தயாரிப்புகளில் அமைந்த ஜப்பானிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஹோண்டா ரக மோட்டார் சைக்கிள்கள், அதே போல சுசுகி நிறுவனத்தினுடைய பெர்க்மேன் மோட்டார் சைக்கிள்கள், அதே போல பஜாஜ் நிறுவனத்தினுடைய பல்சர், அதே போன்று யமஹா நிறுவனத்தினுடைய FZX போன்ற முக்கியமான மோட்டார் சைக்கிள்கள், இன்னும் பல மோட்டார் சைக்கிள்கள் இந்த நிறுவனத்திலே இன்னும் ஒரு சில நாட்களிலே வர காத்திருக்கின்றன. அதே போல நீங்கள் மோட்டார் சைக்கிள்களை ஆர்டர் கொடுத்தும் பெற்றுக் கொள்ளலாம். அதே போல இருக்கின்ற மோட்டார் சைக்கிள்களுக்குள் உங்களுக்கு பிடித்ததை தெரிவு செய்து கொள்ளலாம். அதே போல வாடகைக்கும் இவர்கள் வாகனங்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப் போவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுடைய வியாபாரத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் என்பவற்றை அவர்களுடைய முக்கியமான நோக்கமாக கருத்தில் கொண்டு இவர்கள் வியாபார நடவடிக்கைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் ஒரு வெற்றிகரமான நிறுவனமாக கல்முனை மண்ணிலே இன்று உங்களுக்கு தெரியும் 27ஆம் திகதி ஏப்ரல் மாதம் 27ஆம் திகதி திங்கட்கிழமை நல்லதொரு நாளிலே இந்த நிறுவனம் நல்லதொரு நேரத்திலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும், எங்களுடைய அறிவிப்பாளர் அன்பு நண்பர் ST ரோஷன் அஷ்ரப் அவர்கள் இன்றைய நாளில் தான் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். ஆகவே நல்லதொரு நாளிலே இந்த நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கும் எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை வியூகம் டிவி அதே போல ஸ்கை தமிழ் மீடியா என்பவற்றின் மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ரோஷன், உங்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி நயீம். மிசா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்வுகள் இப்பொழுது நிறைவு கட்டத்தை எட்டுகின்றது என்று நினைக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஏராளமானவர்கள் இந்த நிறுவனத்தினுடைய தொலைபேசி இலக்கத்தை தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார்கள். எனவே தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 075 71 63 299 075 71 63 299 மற்றது 076 80 57 160 076 80 57 160 என்ற 2 தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றது. அந்த தொலைபேசி வழியாக நீங்கள் அழைத்து இங்க இருக்கின்ற மோட்டார் சைக்கிள்களை நியாய விலையிலே பெற்றுக் கொள்ளலாம். அதே போல உங்களுக்காக ட்ரெண்டே கார் சேவைகளும் இங்கே காத்திருக்கின்றது. நியாய விலையிலே உங்களுடைய பயணங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கு தேவையான சொகுசு வாகனங்கள், பொதுவாக மோட்டார் கார் வகைகள் இங்கே இருக்கின்றது. எனவே ட்ரெண்டே கார் சேவைகளையும் வழங்குவதற்கு அவர்கள் இன்றிலிருந்து பல்வேறு சேவைகளை இந்த மண்ணிலே இருந்து ரினோஸ் அவர்கள் தங்களுடைய பூர்வீக நிலத்திலே இருந்து வழங்கப் போகின்றார்கள் என்ற செய்தியினை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுவாக ஏபிஎம் ரினோஸ் அதே போல சராப் ஆகியோருடைய அந்த நிர்வாகத்தின் கீழ் மற்றும் ஒரு மைத்துனர் இருக்கின்றார். அவர் நாடு முழுவதுமாக சென்று இந்த மார்க்கெட்டிங் சேவைகளை வழங்குவதற்காக அவர் தயாராகி கொண்டிருக்கின்றார். ஜக்கி கடந்த 5 வருடங்களாக இந்த நிறுவனம் இயங்கி வருகின்றது. இந்த மோட்டார் சைக்கிள் விற்பனை துறையிலே கடந்த 5 ஆண்டுகளாக தேர்ச்சி பெற்றவர்களின் நிர்வாகத்தின் கீழ் புதிய பரிணாம வளர்ச்சி கண்டு கல்முனை பிரதான வீதியிலே, பொதுவாக இந்த பிரதான வீதியினை இந்த நிறுவனம் அமைந்திருக்கின்ற அமைவிடத்தை பொறுத்தவரையிலே ஏராளமான மோட்டார் சைக்கிள்கள் அதே போல மோட்டார் சைக்கிள் உதிரிப்பாகங்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு நிறுவன தொகுதியாக இந்த நிறுவனத்தினுடைய தொகுதி இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் நாட்டிலே இருந்து பல்வேறு பிரதேசங்களில் இருந்து வருகை தருகின்றவர்களுக்கு நியாயமான முறையிலே மோட்டார் சைக்கிள்களை, குறிப்பாக இந்த பெர்க்மன் மோட்டார் சைக்கிள்கள் அதே போல இளைஞர்களை கவருகின்ற, அவர்களை கவர்ந்தெழுக்குகின்ற ஏராளமான மோட்டார் சைக்கிள்கள் இங்கு இருக்கின்றது. எனவே சகலவிதமான மோட்டார் சைக்கிள்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு நாடுங்கள். பழைய புதிய மோட்டார் சைக்கிள்கள் அதே போல உங்களுடைய தரமான மோட்டார் சைக்கிள்களை விற்பனை செய்வதற்கான தளமாகவும் இந்த தளத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அந்த செய்தியினையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது மிசா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே ரினோஸ் அவர்களுடைய அன்பு புதல்வர்களாக இருக்கின்ற மாஷா அதே போல சுஹான் ஆகியோர் இந்த நிறுவனத்தை மிசா ஷுஹான் ஆகியோர் இந்த நிறுவனத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பிஞ்சி கரங்களால் திறந்து வைத்த இந்த நிறுவனம் பல்கி பெருகி பல்வேறு கிளைகளை விட்டு இந்த பிராந்தியத்திலே பேர் சொல்லுகின்ற ஒரு நிறுவனமாக மாற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாங்களும் இந்த நிகழ்விலே இருந்து நிறைவு பெறுகின்ற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நண்பர் நயீம்.
உண்மையிலே மிசா மோட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே நாம் இணைந்திருக்கின்ற இந்த வேளையிலே குறிப்பாக உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ரினோஸ் அவர்கள் கத்தார் மண்ணிலே இருந்து விடுமுறைக்காக வந்தவர். இப்போது ஒரு நிறுவனத்தை திறந்து வைத்திருக்கின்றார். அவருடைய இந்த நிறுவனம் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் இவர் கட்டார் நாட்டுக்கு பயணமாக இருக்கின்றார். இந்த உண்மையிலே இந்த குறுகிய கால விடுமுறைக்குள் வந்து ஒரு நிறுவனத்தை திறந்து வைத்திருக்கின்றீர்கள். நாளைய தினம் கத்தார் மண்ணுக்கு உங்களுடைய அடுத்த தொழிலுக்கு நீங்கள் செல்ல போகின்றீர்கள். அது பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக, குறிப்பாக அதிகமானவர்களுக்கு, வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கு தாய்நாட்டில் ஒரு நிரந்தரமான ஒரு போதுமான வருமானம் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் எல்லோரும் வெளிநாடுகளிலே தொழில் புரிந்து வருகின்றார்கள். இருந்தாலும் எத்தனையோ கோடிக்கணக்கில் பணத்தை வைத்துக்கொண்டு இருந்து கொண்டும் நாட்டுக்கு வருவதற்கு பயத்தில் இருக்கிறார்கள். என்ன தொழிலை செய்வது, எப்படி ஆரம்பிப்பது என்று. அல்ஹம்துலில்லாஹ், என்னை பொறுத்த மட்டில் நாங்கள் பிறந்து வளர்ந்து இன்று வரைக்கும் வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது கல்வி ரீதியான எதுவாக இருந்தாலும் அனைத்துமே முடிந்தளவு அனுபவம் இருக்கிறது. என்னுடைய தாயினுடைய சகோதரன், அதாவது என்னுடைய மாமா, அவருடைய வழிகாட்டல் என்பது ஆரம்பத்தில் எங்களுக்கு பல வியாபாரத்தை, அதாவது நாங்கள் வியாபாரத்திலே எப்படி வியாபாரத்தை செய்ய முடியும், அதாவது பிரதான வீதிகளில் நாங்கள் வியாபாரம் செய்கின்ற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வாடிக்கையாளர்களுடன் எப்படி பேச வேண்டும் என்ற அனைத்தையுமே கற்றுக் கொடுத்தவர். எனவே இன்றும் அவர் ஒரு விஸ்திரமான ஒரு நிறுவனத்தை நிறுவி அவர் ஒரு சிறந்த அதாவது ஒரு கஷ்டப்பட்டு முன்னேறிய ஒரு தொழிலாளி என்று கூட சொல்லலாம், அல்லது ஒரு வியாபாரி என்று கூட சொல்லலாம். ஹிமாடெக்ஸ் நிறுவனத்தினை இப்பொழுது நிறுவி மிகவும் ஒரு வெற்றிகரமான முறையில் நடத்தி வருகின்றார். எனவே அவருடைய அந்த வழிகாட்டுதல் என்பது ஆரம்பத்தில் எங்களுக்கு பல அனுபவங்களை கற்றுத்தந்தது. அவர் தொழிலுக்கு செல்லும் போது எங்களை எல்லாம் நிறைய பயிற்றுவித்திருக்கின்றார். எனவே அது ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கிறது. இந்த அனுபவத்தை பொறுத்த மட்டில் இது அதனை தாண்டி, அதாவது அது ஒரு ஆடையுடன் சம்பந்தப்பட்ட, உங்கள் எல்லோரும் தெரிந்திருக்கும், ஆடையுடன் சம்பந்தப்பட்ட தொழில் இது. அதற்கு எதிர்மாறாக என்று கூட சொல்லலாம். இது ஒரு மோட்டார் வாகனங்களுடன் சம்பந்தப்பட்ட. எனவே இதிலே என்னுடைய மைத்துனர்கள் அவர்கள் மிகவும் சிறந்த ஒரு அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே அந்த தொழிலை இவர்கள் நம்பிக்கையாக 5 வருடங்களாக அதாவது என்னுடைய பார்வைக்கு உட்பட்டு 5 வருடங்களாக வெற்றிகரமான முறையிலே செய்து வருகின்றார்கள் என்பதை நான் அவதானித்திருக்கின்றேன். எனவே தொடர்ந்தும் இவர்கள் சிறந்த முறையில் செய்து வருவார்கள் என்ற நம்பிக்கை என்னிடம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் அங்கு இருக்கும்போது அவர்கள் கூறிய அந்த வார்த்தை தான் எனக்கு உடனடியாக இன்னும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியது. இந்த நிறுவனத்தை நாங்கள் இப்படி ஆரம்பம் செய்வோம், இதனை நாங்கள் வெற்றிகரமான முறையில் கொண்டு செல்லலாம், வேறு உங்களிடம் ஏதாவது சிந்தனைகள், ஐடியாக்கள் இருக்கிறதா என்று கூட கேட்டிருந்தார். உடனே நான் கூறினேன், 2 பேரும் சேர்ந்து நாங்கள் என்னென்ன வித்தியாசமான முறையில் செய்ய முடியுமோ அதனை நாங்கள் முயற்சி செய்து செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இதோடு சேர்ந்து நாங்கள் இன்னும் பல திட்டங்களை வைத்திருக்கின்றோம். திட்டங்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த திட்டங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வெற்றிகரமான முறையிலே எங்களுக்கு அது கிடைத்தால் அதனை நாங்கள் இன்னும் ஒரு விஸ்திரமான, ஒரு விரிவான ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களிடத்தில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் உடனடியாக வெளிநாட்டில் இருந்து வந்து இந்த 1 மாத காலத்துக்குள் இந்த நிறுவனத்தை திறக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இரவு பகலாக கடும் கஷ்டப்பட்டிருக்கின்றோம். எனவே அல்ஹம்துலில்லாஹ் இரவு கூட அதிகாலை தான் நான் இந்த கடையிலிருந்து சென்றோம். குடும்பத்தில் இருந்த எல்லோருமே இங்கு வந்து உதவி செய்தார்கள். என்னுடைய மனைவியினுடைய சகோதரிகள், அவருடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரர்கள், உறவினர்கள் எல்லோருமே இங்கு வந்து நின்று இந்த கடையை திறப்பதற்காக முழுமூச்சாக நின்று ஒத்துழைப்பு வழங்கினார்கள். எனவே அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருடைய அந்த பிரார்த்தனைகளும் தான் இந்த நிறுவனத்தை நாங்கள் செய்வதற்கு ஒரு வெற்றி அளிக்கும். அதாவது எங்களுடைய பெற்றோர்கள், என்னுடைய பெற்றோராக இருக்கட்டும், சராஃபுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், அவர்களும் நான் என்னுடன் செய்ய போகின்றேன் என்று அவர்களுடைய பெற்றோர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடன் செய்ய போகின்றோம் என என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லோருமே ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கும், கூட்டு வியாபாரம் என்பது கொஞ்சம் நிரந்தரமாக செல்வதில் பல சறுக்கல்கள் ஏற்படுவது வழமை. அது வெளிப்படையாக சொல்ல போனால் இதுதான் உண்மை. ஆனால் இவர்களிடம் நான் 6-7 வருடங்களாக இதுவரைக்கும் நான் கண்ட அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் உண்மையாக வெளிப்படையாக இருப்பார்கள், நம்பிக்கையாக இருப்பார்கள். வீணான விடயங்களிலே அவர்கள் செல்லவும் மாட்டார்கள். அப்படியான ஒரு பிள்ளைகளுடன் நாங்கள் சேர்ந்து இந்த தொழிலை செய்து, அதாவது
செய்து கொண்டிருந்தால் எதிர்காலத்தில் பல விடயங்களை சாதிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் உடனடியாக வந்து இன்று, அதாவது நான் நேற்றைய தினம் திறப்பதற்கு தீர்மானித்திருந்தோம். இருந்தாலும் நாளைய தினம் நான் கட்டார் செல்ல இருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக இன்னும் சில வேலைப்பளுக்கள் இருந்த காரணத்தினால் எல்லாமே இன்றுதான் நிறைவுக்கு வந்தது அதிகாலை. எனவே உடனடியாக இன்றைய நாங்கள் திறப்பு விழாவை செய்து உடனடியாக இந்த நிறுவனத்தை திறந்துவிட்டு நாளை செல்வோம் என்று முடிவு செய்தேன். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இவர்கள் இந்த மோட்டார் பைசிக்கிள்கள் விற்பனை செய்வதில் மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு கடை திறந்திருக்கின்றார்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், பலா கிரவுண்டுக்கு முன்பாக இருக்கின்ற அரிசி கடை. அதிலும் அவர்கள் சிறந்த நம்பிக்கையுடன் அந்த தொழிலை செய்வதனால் அதிகமான வாடிக்கையாளர்கள் அங்கு சென்று அரிசி கொள்வனவு செய்யக்கூடிய அதிகமான வாடிக்கையாளர்கள் இருக்கின்றார்கள். எனவே அதனை அவர்கள் வெற்றிகரமான செய்து வருகின்றார்கள். இவ்வாறு இன்னும் எவ்வளவு வெற்றிகரமான முறையிலே தொழில்களை செய்ய முடியுமோ அவைகளை நாங்கள் நம்பிக்கையும் உத்தரவாதமும் அல்லாஹுக்கு பயந்து ஹலாலான முறையிலே செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக ரினோஸ், நீங்கள் குறிப்பிட்ட விடயங்கள் உண்மையிலே பலருக்கும் ஒரு ஆலோசனையாக, ஒரு முன்மாதிரியாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய அந்த முழு குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பின் காரணமாக இன்று இந்த நிறுவனம் வெற்றிகரமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே உங்களுடைய மைத்துனர்கள், அதே போல உங்களுடைய சகோதரர்கள், அது மாத்திரமல்ல உங்களுடைய முழு குடும்பமுமே இந்த நிறுவனத்துக்கு வெற்றிகரமாக ஒத்துழைத்திருக்கின்றார்கள். உண்மையிலே இன்று இந்த நிறுவனம் வெற்றிகரமாக இந்த கல்முனை மண்ணிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, கல்முனை பஸாரிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் உங்களை வாசல் திறந்து அழைக்கிறது இந்த மிஸ்ஸா மோட்டார்ஸ் நிறுவனம். உண்மையிலே இங்கே பார்க்கின்ற போது பல உயர் ரக மோட்டார் சைக்கிள்கள் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. பிராண்டட் மோட்டார் சைக்கிள்கள் இருக்கின்றன, அதே போல பாவித்த மோட்டார் சைக்கிள்கள் இருக்கின்றன. உண்மையிலே உத்தரவாதம் வழங்கி இவர்கள் விற்பனை செய்ய போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் மோட்டார் சைக்கிள்களை கொள்வனவு செய்வோருக்கு பல வெகுமதி வாய்ந்த பரிசில்களை இவர்கள் வாடிக்கையாளர் பெருமக்களுக்கு வழங்கப் போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். பல வெகுமதிகளை பரிசில்களை வழங்கப் போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த முந்திக் கொள்ள வேண்டும். உத்தரவாதம், நம்பிக்கை, நாணயம் என்பவற்றை கருத்தில் கொண்டு இவர்களுடைய வியாபார நடவடிக்கைகள் மிக வெற்றிகரமாக இந்த மண்ணிலே ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே உண்மையிலே இவர்களுடைய வியாபாரம் தலை சிறந்து விளங்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் துணை புரிய வேண்டும் என்ற இந்த சந்தர்ப்பத்திலே நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். ரினோஸ், இறுதியாக ஒரு கேள்வி. குறிப்பாக இங்கே பார்க்கின்ற போது ஜப்பான் நாட்டிலே இருந்து ஹோண்டா ரக மோட்டார் சைக்கிள்கள் உங்களுக்கு தெரியும், இப்போது மிக பிரபலமாக பலரும் தற்போது ஓர்டர் செய்து இறக்குமதி செய்து தற்போது பாவித்து வருகின்றார்கள் இந்த மோட்டார் சைக்கிள்களை. குறிப்பாக அதே போல சுசுகி ரக மோட்டார் சைக்கிள்கள், பர்க்மேன் மோட்டார் சைக்கிள்கள், இப்படி பல உயர் ரக மோட்டார் சைக்கிள்களை நீங்கள் தற்போது விற்பனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக இந்த ஜப்பான் ரக வாகனங்கள், குறிப்பாக ஜப்பான் மோட்டார் சைக்கிள்கள் PCX 160 கல்முனை மண்ணிலே பலரும் இறக்குமதி செய்து தற்போது பாவிப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான மோட்டார் சைக்கிள்களை நீங்கள் இறக்குமதி செய்து வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக. அதாவது நாங்கள் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்ததனுடைய நோக்கமும் அதுதான். இளைஞர்கள் மத்தியிலும் தற்கால சூழ்நிலையில் எந்த வாகனம், எந்த மோட்டார் பைசிக்கிள்கள் மக்கள் மத்தியிலே மிக பிரபலமாக ட்ரெண்டிங்காக இருக்கிறதோ அந்த வாகனங்களை தான் நாங்கள் இங்கு கொள்வனவு, அதாவது இங்கு விற்பனை செய்வதற்காக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்போது இருக்கின்ற வாகனங்களுடன் சேர்த்து இன்னும் அதிகமான வாகனங்கள் வர இருக்கின்றன. எனவே அதனை நாங்கள் கொள்வனவு செய்து இவர்களுக்கு எமது நம்பிக்கையான வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் இதனை விற்பனை செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். நிச்சயமாக. அதே போல இந்த ரெண்ட கார் சர்வீஸ் கடையில் நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட சேவையாக இருக்கிறது? என்னென்ன ரெண்ட கார் சேவையிலே என்னென்ன வாகனங்களை இணைத்திருக்கிறீர்கள்? நிச்சயமாக ரெண்டகார் சர்வீஸை பொறுத்த மட்டில் அதிகமான வாடிக்கையாளர்கள் விரும்புகின்ற வாகனம்தான் வெகனார் ஸ்டின்கிரே வாகனம். எனவே அந்த வாகனம் வாடகைக்கு விடுவதற்கு இருக்கின்றது. அதே போன்று இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அக்குவா மற்றும் அதே போன்று இப்போது, அதாவது வாடகைக்கு ஓடுவதற்கு என்னென்ன வாகனங்கள் அவர்கள் விரும்பி ஓடுகின்றார்களோ அந்த வாகனங்களை நாங்கள் அவர்களுக்கு வழங்குவதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். எனவே இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அவர்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அந்த வாகனத்தை வழங்குவோம்.
குறிப்பாக உங்களுக்கு தெரியும், சிலர் வாகனத்தை எடுத்துக்கொண்டு பிழையான வழிகளில் செல்லக்கூடிய நடவடிக்கைகளில் செல்லக்கூடிய விடயங்களும் இருக்கின்றன. எனவே இந்த வாடகை என்பது வீடு வாடகையாக இருந்தாலும் சரி, அது வாகன வாடகையாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையானவர்களுக்கு நாங்கள் கொடுத்தால் மட்டுமே அதில் நாங்கள் ஒரு வெற்றி அடைய முடியும். அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களிடம் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு சில நிபந்தனைகளை நாங்கள் வழங்குவோம். அந்த நிபந்தனைகளுக்கு அவர்கள் உடன்பட்டால் நாங்கள் அந்த வாகனத்தை நாங்கள் அவர்களுக்கு கையளிப்போம். அப்படி இல்லை என்றால் நாங்கள் அந்த வாகனத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க மாட்டோம். குறிப்பாக அந்த வாகனத்தை அவர் எவ்வளவோ ஓடி அதனை பழுதடைய செய்துவிட்டு இன்னும் ஒரு வாடிக்கையாளர் உடனடியாக வருகின்ற போது எங்களுக்கு அந்த வாகனத்தை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும். அதன் அடிப்படையில் நாங்கள் நல்ல நம்பிக்கையான சிறந்த பாவனையாளர்களுக்கு அந்த வாகனத்தை நாங்கள் கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அதிகமான விலையும் நாங்கள் வழங்குவதாக இல்லை. அதாவது இப்போது மார்க்கெட் என்ன விலை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அதை விட நாங்கள் சற்று குறைவாகத்தான் நாங்கள் கொடுப்பதற்கு நாங்களும் தீர்மானித்திருக்கின்றோம். உண்மையிலே இப்படி பல சேவைகளை இன்று முதல் வழங்கப் போகிறது இந்த மிஸ்ஸா மோட்டார்ஸ் நிறுவனம். உண்மையிலே நாங்கள் பல்வேறு விடயங்களை பற்றி பேசிவிட்டோம். குறிப்பாக உண்மையிலே இந்த நிறுவனத்தை பொறுத்த மட்டிலே பிராண்டட் மோட்டார் சைக்கிள்கள், பாவித்த மோட்டார் சைக்கிள்கள், அதே போன்று ஹெல்மெட் வகைகளையும் இந்த நிறுவனத்திலே உயர் ரக ஹெல்மெட் வகைகளையும் நீங்கள் இந்த நிறுவனத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், ரெண்ட் கார் சர்வீஸ்களையும் இவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த சேவைகளையும் இந்த நிறுவனத்தினூடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த உண்மையிலே இந்த நிறுவனத்திலே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற புதிய ரக மோட்டார் சைக்கிள்கள் கூட இருக்கின்றன. அதே போல பாவித்த மோட்டார் சைக்கிள்களை பார்க்கின்ற போது பிராண்டட் மோட்டார் சைக்கிள்களை போலவே அதுவும் கூட காட்சி தருகிறது. அப்படி நம்பிக்கையாக இவர்கள் வாகனங்களை வாங்கிக் கொண்டு நம்பிக்கையாகவே வாடிக்கையாளர்களை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இங்கே உண்மையிலே முழுக்க நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் என்பவற்றை மிக கச்சிதமாக வழங்கி இவர்கள் விற்பனை செய்ய போகின்றார்கள். உண்மையிலே இந்த மோட்டார் சைக்கிள் பிசினஸ், இந்த வியாபாரத்தை பொறுத்த மட்டிலே உண்மையிலே அதிக அனுபவம் தேவை. அந்த அனுபவம் மிக்க அவர்களால் தான் இந்த வாகனங்கள் கொள்வனவு செய்யப்படுகின்றன. அந்த கொள்வனவு செய்யப்படுகின்ற வாகனங்கள் நம்பிக்கை நாணயத்தோடு வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், இந்த மோட்டார் சைக்கிள் விற்பனையிலே 5 வருடத்துக்கு மேலான அனுபவத்தை கொண்ட அவர்களினுடைய மைத்துனர்கள் இருக்கின்றார்கள். அந்த மைத்துனர்களினுடைய துணையோடு இந்த நிறுவனம் கல்முனை மண்ணிலே மிஸ்ஸா மோட்டார்ஸ் நிறுவனம் இன்று முதல் உங்களை வாசல் திறந்து கம்பீரமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முழுக்க இந்த நிறுவனத்திலே நீங்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியதாக இருக்கும். வாகனம் தொடர்பான பல்வேறு சேவைகளை, மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பான பல்வேறு சேவைகளை இந்த நிறுவனத்தினூடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களுடைய இந்த வியாபாரம் அல்லாஹ்வினுடைய அருளால் மிக சிறப்பாக தலைத்து ஓங்க வேண்டும், தலை சிறந்து விளங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான எல்லாம் வல்ல அல்லாஹுவை நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த அளவோடு இன்றைய நிகழ்வை நாம் நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். இறுதியாக என்ன கூற விரும்புகிறீர்கள்? இறுதியாக எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த எங்களுடைய அன்பு சொந்தங்கள், என்னுடைய குடும்ப உறவினர்கள், அதே போன்று என்னுடைய சராப் அவருடைய நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள், அதே போன்று சக்கீப் அவருடைய நண்பர்கள், சனிஜ் அவருடைய நண்பர்கள் என எல்லோரும் அவர்களுடைய நண்பர்களை அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று இந்த நிகழ்வு, அதாவது திறப்பு விழா நிகழ்வினை செய்ய வேண்டும் என்று உடனடியாக அன்பு நண்பர் ஜனுசிடம் சொன்னபோது இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று உடனடியாக என்னிடம் கூறி அவருடன் இணைந்து நண்பர்களான ரோஷன், அதே போன்று நைம் ஆகிய 3 பேரும் சேர்ந்து இங்கு வந்தது மட்டுமல்லாமல் இந்த விடயம் சம்பந்தமாக என்னுடைய, அதாவது ஸ்கை தமிழினுடைய நிறைவேற்று பணிப்பாளராக இருக்கின்ற அன்பு நண்பர் பாசித் அவரிடம் சொன்ன போது அவரும் உடனடியாக